வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியா ரஷ்யா இடையேயான 22வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய பிரதமருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு. குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தம் செய்ய ஒரு நபர் குழு அமைத்து உத்தரவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவர்களை கண்டறியாவிட்டால் மறு தேர்வு நடத்த உத்தரவிடுவது அவசியம், கருத்து தெரிவித்தது உச்சநீதிமன்றம். ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே எனது முதல் வேலை, புதிய காவல்துறை ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட அருண் உறுதி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா ரஷ்யா இடையேயான 22வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்யா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாஸ்கோ விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாஸ்கோ விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை ரஷ்யாவில் முதல் துணை பிரதமர் டெனிஸ் வரவேற்றார். அதன் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் தி கால்டன் நட்சத்திர விடுதிக்கு அழைத்து சென்றார். நட்சத்திர விடுதி வாயிலிலும் இசை கருவிகள் இசைக்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய தூதரக அதிகாரிகளும் வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தனர். இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் விடுத்த அழைப்பின் பேரில் 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது ரஷ்ய அதிபர் புதினுடன் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் காரணமாகவும் இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்தியா ரஷ்யா இடையே இதுவரை 21 வருடாந்திர உச்சி மாநாடுகள் நடைபெற்றுள்ளன. இரு நாடுகளிலும் ஒன்று விட்டு ஒன்றாக இந்த மாநாடுகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் ரஷ்யா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து ஆஸ்திரியா செல்ல உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் வான் டே பெல்லன், பிரதமர் கார்ல் நெஹா ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். சுமார் 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் ஆஸ்திரியாவுக்கு முதல் முறையாக பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தம் செய்ய ஒரு நபர் குழு அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் மத்திய அரசால் அவை பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாக்ஷியா சட்டம் ஜூலை 7ஆம் தேதி முதல் இச்சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் இப்புதிய சட்டங்களில் என்னென்ன சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர், தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை செயலாளர், உள்துறை முதன்மை செயலாளர், பொதுத்துறை செயலாளர், சட்டத்துறை செயலாளர், காவல்துறை இயக்குனர் மற்றும் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் இந்த புதிய சட்டங்களில் மாநில அளவில் பெயர் மாற்றம் உட்பட என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை ஆராய்ந்து அரசிற்கு பரிந்துரைத்திட சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் எம் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழுவினை அமைத்திட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இக்குழு இந்த புதிய சட்டங்கள் குறித்து தெளிவாக ஆராய்ந்து மாநில அளவில் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசித்து மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்பது பற்றிய தனது அறிக்கையை 1 மாத காலத்திற்குள் அரசிற்கு வழங்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவர்களை கண்டறியாவிட்டால் மறு தேர்வு நடத்த உத்தரவிடுவது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்றது. அதன் முடிவுகள் கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டன. நீட் தேர்வில் 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. வினாத்தாள் கசிவு, வினாத்தாள் விற்பனை, 67 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது போன்ற முறைகேடுகளும் நடந்ததாக பேசப்பட்டது. எனவே நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மறுதேர்வு நடத்த கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மாணவர்கள், பெற்றோர் என பல தரப்பினரும் மனுக்கள் தாக்கல் செய்தனர். ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது என்று மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பதில் மனு தாக்கல் செய்துள்ளன. இந்நிலையில் நீட் தேர்வு தொடர்பான 38 மனுக்களும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. நீட் தேர்வு வினாத்தால் செல்போன் மூலம் கசிந்துள்ளது,
பள்ளிகளில் பிரிண்டர்களில் பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டுள்ளது. மே 4 டெலிகிராம் சேனலில் நீட் வினாத்தாள் அதன் விடைகளுடன் வீடியோவை வெளியிடப்பட்டது என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மத்திய அரசு நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததை உச்சநீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் இறுதியாக நீட் முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவர்களை கண்டறியாவிட்டால் மறுதேர்வு நடத்த உத்தரவிடுவது அவசியம் என்று கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு விரிவான பதிலை மத்திய அரசு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே எனது முதல் வேலை என்று சென்னையில் புதிய காவல்துறை ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட அருண் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சென்னை காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ராத்தோரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பணியிட மாற்றம் செய்யப்பட்ட சந்தீப் ராய் ராத்தோர் காவலர் பயிற்சி கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் சென்னை காவல்துறையின் புதிய ஆணையராக அருண் பொறுப்பேற்றுக் கொண்டார். சந்தீப் ராய் ராத்தோர் தனது பொறுப்புகளை புதிய காவல் ஆணையர் அருணிடம் ஒப்படைத்தார். சென்னையின் 110வது காவல்துறை ஆணையராக அருண் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னையில் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே எனது முதன்மையான பணி எனவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எதை வைத்து சொல்கிறீர்கள்? காலம் காலமாக குற்றங்கள் நடந்து கொண்டே வருகின்றன. அதை தடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் எனவும் குற்றங்களை தடுப்பதற்கு முன்னுரிமை அளித்து வருகிறோம். சென்னையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஆரையூர் கிராமத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பட்டியலின மக்கள் சட்டமேதை அம்பேத்கரின் முழு உருவ சிலை அமைத்தனர். இந்த தகவல் அறிந்த வேப்பூர் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் அனுமதியின்றி அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்டுள்ளதாக கூறி அன்றிரவே அம்பேத்கர் சிலையை அகற்றிவிட்டு சிலை வைக்கப்பட்டிருந்த பீடத்தையும் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தள்ளிவிட்டனர். இதனை அறிந்த அப்பகுதி பட்டியலின வகுப்பை சேர்ந்த மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் வேப்பூர் அருகில் உள்ள சிறு நெசலூர் கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி கம்பத்தினையும் அகற்றியுள்ளனர். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேப்பூர் அருகே உள்ள மாளிகை மேடு கிராமத்தில் விநாயகர் கோவில் கட்டுவதற்காக வைக்கப்பட்ட விநாயகர் சிலையையும் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ளதாக கூறி காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் பட்டியலின மக்களுக்கு எதிராக காவல்துறையினர் செயல்படுவதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார், துணை செயலாளர் சுரேஷ், வேப்பூர் நகரம் அர்ஜுனன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேப்பூர் பகுதியில் பிள்ளையார் சிலையும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி கம்பத்தையும் தொடர்ந்து இரவு நேரத்தில் அகற்றி வருகிறார். அதை கண்டித்து இன்றைக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் விடுதலை சிறுத்தையின் சார்பாக நடைபெற்றது. பிறகு அவரிடத்திலே மனு கொடுத்திருக்கிறோம். முறைப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையும் பிள்ளையார் சிலையும் அந்த கிராமத்தினுடைய பொதுமக்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். நாங்கள் பிறகு அனுமதி பெற்று அந்த சிலையை வைத்துக் கொள்கிறோம். ஏற்கனவே 4 ஆண்டுகளாக இருந்த விடுதலை சிறுத்தையுடைய கொடிக்கம்பத்தை அவர் யாரோ ஒரு தவறான செய்தியை கேட்டு கொடிக்கம்பத்தை அகற்றிருக்கிறார். மீண்டும் அதே இடத்தில் கொடிக்கம்பத்தை நிறுவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதை பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறார். NLCக்கு சொந்தமான சுரங்க பகுதியில் உயிரிழந்த தனது மகனின் பிரேத பரிசோதனை அறிக்கை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தந்தை கலியமூர்த்தி மனு அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வையூர் கண்டியமேடு பகுதியை சேர்ந்த கலியமூர்த்தி என்பவர் தனது குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் மனு அளித்தார். அதில் தனது மகன் சிவசங்கர் என்பவர் கடந்த மாதம் 9ஆம் தேதி NLC சுரங்கம் ஒன்றின் அருகேயுள்ள பள்ளத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் என்றும் அவர் இறப்பில் சந்தேகம் உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தனது மகன் சிவசங்கர் உடல் பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் பிரேத பரிசோதனை முடிந்து 1 மாதம் முடிந்த நிலையில் இதுவரை பிரேத பரிசோதனை சான்று வழங்கப்படவில்லை என்றும் இது குறித்து காவல்துறையிடம் கேட்டால் முறையாக பதில் வழங்கப்படவில்லை என்றும் எனவே தனது மகனின் இறப்பின் உண்மை காரணத்தை அறியவும் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கவும் பிரேத பரிசோதனை சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கலியமூர்த்தி தெரிவித்துள்ளார்.
உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செவிலியர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் செவிலியர்கள் பங்கேற்று ஆண்கள் பெண்களுக்கான திருமண வயது, குழந்தைகள் பெற்றெடுப்பதற்கான இடைவெளி மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைப்பு, பெண் கல்வியை ஊக்குவித்தல் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் ஒலிபெருக்கி வாயிலாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர் மாணவர்கள் மற்றும் மாவட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். சவுதி அரேபியாவில் விபத்தில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டு தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனைவி மனு அளித்தார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் காட்டுமன்னார் கோவில் அடுத்த இளங்கம்பூர் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் தனது குழந்தைகளுடன் கண்ணீர் மல்க மனு அளித்தார். அந்த மனுவில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த இளங்கம்பூர் பகுதியை சேர்ந்த தனது கணவர் தமிழரசன் கடந்த 2021ஆம் ஆண்டு ஓட்டுநர் வேலைக்காக சவுதி அரேபியா சென்றார் என்றும், ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்தில் சிக்கி காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார் என்றும், இந்த நிலையில் உயிரிழந்த தமிழரசனின் உடலை இதுவரை தங்களிடம் ஒப்படைக்கவில்லை எனவும், எனவே தனது கணவரின் உடலை மீட்டு ஒப்படைக்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு அளித்த மனுவில் மனைவி தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் பிடித்து செல்லப்பட்ட 25 மீனவர்கள் மற்றும் நாட்டு படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மீனவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரனை சந்தித்து ராமநாதபுரம் மாவட்ட நாட்டு படகு மீனவர் கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். அதில் பாம்பன், தங்கச்சி மடம், நாம்புதாளை சேர்ந்த 25 மீனவர்கள் மற்றும் 4 நாட்டு படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கடந்த 1ஆம் தேதி அதிகாலையில் கைது செய்து இலங்கை சிறையில் அடைத்துள்ளனர் என்றும், இலங்கை சிறையில் உள்ள 25 மீனவர்களையும் நாட்டு படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். நமது எல்லையிலே தான் இலங்கை கடற்படை பிடிச்சிருக்கு. ஏன்னா ஏன் இது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம்னா, நாட்டுப்படகு பெரும்பகுதி எல்லை தாண்டி மீன் பிடிக்க மாட்டாங்க, நமது எல்லைக்குள்ள தான் நிற்பாங்க. ஒருவேளை நீரோட்டத்தில் எடுத்துகிட்டு போனால் கூட சுதாரிச்சுட்டு இங்கே வந்துடுவாங்க, நம்ம எல்லைக்கு வந்துடுவாங்க. அன்றைக்கும் மிகப்பெரிய போராட்டங்களை கட்டமைக்கப்பட்டு அங்கே மறியலும் அதற்கு பின்பாக ஆர்ப்பாட்டம் நடந்தது. மாவட்ட நிர்வாகத்தின் வேண்டுகோளை ஏற்று நம்முடைய மரியாதைக்குரிய கோட்டாட்சியர் ராமேஸ்வரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதற்கு பின்பாக நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் நம்முடைய மீனவ கூட்டமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்தின அடிப்படையில் உங்களுக்கு 5 தினங்களுக்குள்ளாக மாண்புமிகு முதல்வரையும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்திப்பதற்கு உங்களுக்கு நாங்கள் வழிவகை செஞ்சு தர்றோம், அது வரைக்கும் நீங்கள் பெரிய போராட்டங்களை நீங்கள் நடத்த வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தோடு. சேலம் எடப்பாடி அருகே ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் லட்சக்கணக்கான ரூபாயை இழந்த விசைத்தறி தொழிலாளி சாணி பவுடர் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் எடப்பாடியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட சின்ன மணலி பகுதியை சேர்ந்த அங்கமுத்து விசைத்தறி தொழில் நடத்தி வருகிறார். இவருக்கு ராஜலட்சுமி என்ற மனைவியும் 10 வயதில் பிரணாவ் என்கிற ஒரு மகனும் உள்ளனர். இந்த நிலையில் அங்கமுத்து கடந்த 6 மாதமாக ஆன்லைன் ரம்மி மற்றும் 1 நம்பர் லாட்டரி உள்ளிட்ட சூதாட்டத்தில் ஈடுபட்டு சுமார் 5 லட்சத்திற்கும் மேலான பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த அங்கமுத்து தற்கொலை செய்வதாக முடிவு செய்து வீட்டில் இருந்த சாணி பவுடரை சாப்பிட்டு வாந்தி எடுத்துள்ளார். இதனை அறிந்த அவரது மனைவி ராஜலட்சுமி கணவரிடம் கேட்டபோது சாணி பவுடர் குடித்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து மனைவி ராஜலட்சுமி அங்கமுத்துவை வாகனத்தின் மூலம் எடப்பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி சிகிச்சை பெற்றதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அங்கமுத்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து எடப்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கக்கன்புதூர், காடேற்றி உள்ளிட்ட பல கிராமங்களில் நிறுத்தப்பட்டுள்ள பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கக்கன்புதூர், காடேற்றி உள்ளிட்ட பல கிராமங்கள் உள்ளன.
ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த மக்கள் வயல்களில் களை எடுத்தல் உள்ளிட்ட கூலி வேலை செய்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் நகரப்பகுதியில் பள்ளிக்கூடங்களில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்திற்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் மாணவர்கள் தினசரி பள்ளிக்கூடத்திற்கு சென்று வந்தனர். இதேபோன்று வயதானவர்கள் உள்ளிட்ட நோய்வாய்ப்பட்டவர்களும் அரசு பேருந்துகளில் தான் சென்று வருகின்றனர். இந்நிலையில் அரசு போக்குவரத்து கழகம் முன் அறிவிப்பின்றி அரசு பேருந்தை நிறுத்திவிட்டது. இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள் உள்ளிட்ட இப்பகுதி கிராம மக்கள் தினசரி 8 கிலோமீட்டர் தூரம் சென்று பறக்கை பகுதியில் உள்ள பேருந்தில் ஏறி செல்லும் சூழ்நிலைக்கு ஆளாகியுள்ளனர். எனவே இந்த கிராமங்களில் நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என வலியுறுத்தி நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் ஊர் மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக அரசு போக்குவரத்து கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். ராஜாக்கமங்கல ஒன்றியத்துக்கு உட்பட்ட பறக்கை ஊராட்சியில் கக்கன்முதுரு, காடிஜி என்ற 2 தலித் கிராமங்கள் உள்ளன. அந்த 2 கிராமங்களிலும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பொதுமக்களும் தொழிலாளர்களும் தங்களுடைய தேவையினை பூர்த்தி செய்யும் வண்ணம் பேருந்து வசதிக்காக சுமார் 3 to 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து பறக்கை ஜங்ஷனில் வந்து தான் அவங்க செல்ல வேண்டியிருக்கிறது. இதனால் குறித்த நேரத்தில் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் சரியான நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர். நோயாளிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமப்படுகின்றனர். இது சம்பந்தமாக பலமுறை இந்த ஊர் பொதுமக்கள் சார்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் அதிகாரிகள் அதே மன்னார்குடி அருகே இருசக்கர வாகனம் மரத்தில் மோதிய விபத்தில் இளைஞர்கள் 2 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த கருணாரூர் கிராமத்தை சேர்ந்த மனோஜ் மற்றும் இவருடைய நண்பர் பிரசாந்த் என்பவரும் பச்சகுளம் கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகளை காண்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றனர். இருசக்கர வாகனத்தை மனோஜ் ஓட்டி சென்ற நிலையில் பச்சகுளம் கிராமம் அருகே சென்றபோது நிலை தடுமாறி சாலையோரம் இருந்த மரத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த பிரசாந்த் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற மனோஜ் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தேவங்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார்குடி அருகே இருசக்கர வாகனம் மரத்தில் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளுக்கு தேவையான பயிர் காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும் என வலியுறுத்தி பாபநாசத்தில் விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பருவம் தவறி பெய்த மழையால் நெல், உளுந்து, பருத்தி, எள் உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் கைகளில் பருத்தி செடிகளை பிடித்தவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான பயிர் காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசை ஏற்று நடத்திட வேண்டும் எனவும் குறுவை தொகுப்பு திட்ட பணிகள் உடனடியாக துவங்கி பாரபட்சமில்லாமல் அனைத்து விவசாயிகளும் பயனடையும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். செங்குடி, சேர்த்திடல் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் வன விலங்குகளால் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் வரவணி கிராமம் RS மங்கலம் ஒன்றியத்தை சேர்ந்த கிராம பொதுமக்கள் சேதமடைந்த பயிர்களுக்கு பயிர் காப்பீடு வழங்காததை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செங்குடி, சேர்த்திடல் உள்ளிட்ட கிராமங்களில் வன விலங்குகளால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஜூன் 28 நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நிவாரணம் வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் இதுவரையில் எந்த நிவாரணமும் வழங்கவில்லை என்றும், மேலும் குறைவான அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு சில கிராமங்களுக்கு அதற்குண்டான பயிர் இன்சூரன்ஸ் வழங்கிவிட்டனர் என்றும், சேர்த்திடல் மற்றும் செங்குடி உள்ளிட்ட கிராமங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் வழங்கவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் அனைவரும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிப்பு வந்திருக்கோம். என்ன முக்கியமான குறிக்கோள், 28/6/2024 நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் RS மூலத்துக்கு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட செங்குடி, சேர்த்தல் கிராமத்துக்கு காட்டு மாடுகளால் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டதுக்காக இரண்டு பஞ்சாயத்துக்கு மட்டுமே நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. அது அதிகமான பாதிப்பு வரவணி கிராமம் மட்டுமே.
பரவனி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 7 கிராமங்கள் உள்ளடக்கியது. ஆகவே இந்த காட்டு மாடுகள் பாதிப்படைந்த பரவனி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 7 கிராமத்துக்கும் உடனடியாக நிவாரணம் வழங்கவும், அதேபோல் போன வருடம் 2022 பயிர் காப்பீட்டுத் தொகை இதுவரை எங்களுக்கு வழங்கவில்லை, இன்சூரன்ஸ் தொகையும் வழங்கவில்லை. அதையும் நெய்வேலி NLC 2வது சுரங்கத்தில் நிலக்கரி எடுத்து செல்லும் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கிய சொசைட்டி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த புது இளவரசம்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பழகன் என்பவர் NLC இந்தியா நிறுவனத்தில் சொசைட்டி தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் காலையில் வழக்கம் போல் 2வது சுரங்கத்திற்கு பணிக்கு சென்ற நிலக்கரி எடுத்து செல்லும் கன்வேயர் பெல்ட் பகுதியில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்போது அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருந்த கன்வேயர் பெல்ட்டில் எதிர்பாராத விதமாக அன்பழகன் சிக்கிக் கொண்டதால் உடல் நசுங்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை பார்த்த சக தொழிலாளிகள் உடனடியாக கன்வேயர் பெல்ட்டை நிறுத்திவிட்டு சிக்கிக் கொண்டிருந்த அன்பழகனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக NLC மருத்துவமனை ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு சென்றனர். அப்போது NLC 2வது சுரங்க நுழைவாயிலில் குவிந்திருந்த அவரது உறவினர்கள் ஆம்புலன்ஸில் இருந்த அவரது உடலை கொண்டு கதறி அழுதனர். மேலும் அவரது உறவினர்கள் உயிரிழந்த அன்பழகனுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் எனவும் அதுவரை உடலை எடுத்து செல்ல விடமாட்டோம் எனும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து NLC அதிகாரிகள் அன்பழகனின் உறவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காசும் புதுப்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் கலந்தாய்வு மூலம் கூண்டோடு இடமாறுதலில் சென்றுவிட்டதால் 2 தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பள்ளி செயல்பட்டு வருவதால் மாணவர்களின் கல்வியும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிவிட்டதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே காசும் புதுப்பேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 111 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர், 3 இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் தற்போது நடைபெற்று முடிந்த பள்ளி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வில் இப்பள்ளியில் பணிபுரிந்த தலைமை ஆசிரியர் திருக்கட்டளைக்கு இடமாறுதலில் சென்றுவிட்டார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற கலந்தாய்வில் 2 பட்டதாரி ஆசிரியர்களில் ஒருவர் கீழாத்தூருக்கும் மற்றொருவர் செரியலூருக்கும் இடமாறுதலில் சென்றுவிட்டனர். இடைநிலை ஆசிரியர்களும் இடமாறுதலில் சென்றுவிட்டனர். இதனால் இப்பள்ளியில் நிரந்தர ஆசிரியர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்காலிக ஆசிரியர்கள் 2 பேரை கொண்டு பள்ளி செயல்பட்டு வருகிறது. மேலும் பள்ளிக்கு வந்த மாணவர்களே கதவுகளை திறந்து கொண்டு வகுப்பறைக்கு சென்று அமர்ந்த நிலையில் தற்காலிக ஆசிரியர்கள் 2 பேரும் மாணவர்களுக்கு கல்வி போதித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் கல்வித்துறையும் அரசும் தலையிட்டு உடனடியாக நிரந்தர ஆசிரியர்களை நியமித்து மாணவர்களின் கல்வியை உறுதி செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் 3 சட்டங்களை வரவேற்று பாஜகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். நாடாளுமன்ற கூட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய 3 சட்டங்களை வரவேற்கும் விதமாக ராமநாதபுரம் பாஜக கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தலைமையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்களுக்கு மாவட்ட தலைமை நீதிமன்றத்தில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் இனிப்புகளை வழங்கினர். இந்த சட்டத்தின் மூலம் நீதிக்காக காத்து கொண்டிருக்கும் ஏழை எளிய மக்கள் விரைவில் பயனடையும் வகையில் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மாவட்ட பாஜக தலைவர் தரணி முருகேசன் தெரிவித்தார். மத்திய அரசு, மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு சட்டங்களை இயற்றியிருக்கிறார்கள். இந்த சட்டங்களை எதிர்த்து இன்றைக்கி பாய்காட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவுடைய கைக்கூலிகள். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கும் என்பதால் கோர்ட்டு வளாகத்தில் குவிந்திருக்கின்ற இந்த மக்களுக்கு, நீதிக்காக காத்து கிடக்கிற இந்த மக்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்களது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் இன்றைக்கி நீதிமன்றத்துக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறாங்க. மக்களுக்கு வேண்டிய பணிகளை அவங்க செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றி சொல்லி இப்போ இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டு கோவையில் தாய் மற்றும் 2 குழந்தைகள் தண்ணீர் தொட்டியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் நெசவாளர் காலனி பகுதியில் தங்கராஜ் என்பவர் மனைவி புஷ்பா மற்றும் ஹரிணி சிவானி ஆகிய 2 மகள்களுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் போதைக்கு அடிமையாகிய இவர் கடந்த சில மாதங்களாக வீட்டில் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தனது மனைவி மற்றும் குழந்தைகள் வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியில் சடலமாக மிதப்பதாக கூச்சலிட்டுள்ளார். தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த சிங்கநல்லூர் காவல்துறையினர் 3 உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
தொடர்ந்து தங்கராஜிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தனது மனைவியுடன் தகராறு ஏற்பட்டதாகவும் தனது மூத்த மகள் ஹரிணியை கொலை செய்து தண்ணீர் தொட்டியில் வீசியதாகவும் அதைத் தொடர்ந்து மனைவி மற்றும் இளைய மகள் தண்ணீர் தொட்டியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் மனைவி மற்றும் இளைய மகள் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது மகள் இருந்த துக்கத்தில் இருவரும் தற்கொலை செய்து கொண்டார்களா என்பது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் மீன்களுக்கு போதிய விலை இல்லை என விசைப்படகு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் துறைமுகத்திலிருந்து சுமார் 600 விசைப்படகுகள் மூலம் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் மீன்களுக்கு ஏற்ற விலை அளிக்காமல் மொத்த வியாபாரிகள் மீன்களை வாங்குகின்றனர் எனவும் அதனால் கடல் தொழிலே அழியும் நிலையில் உள்ளதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட விசைப்படகு மீனவர்கள் மத்திய மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மீன்களுக்கு போதிய விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். படகுகள் வைத்து நாங்கள் மீன்பிடி தொழில் செய்து வர்றோம். இதை நம்பி பலாயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த பகுதியில் வாழ்வாதாரத்தை ஈட்டி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ வியாபாரிகள் பூரா நண்டு, இறால், கனவா, சங்காயம், காரால் போன்ற மீன்களுக்கு சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டு தடைக்காலத்துக்கு முன்னாடி போன விலையை விட இன்றைக்கு பாதி விலைக்கு எடுக்கிறாங்க. இதனால படகுகளே இயக்க முடியல. ஒரு படகுக்கு சுமார் 50,000 முதல் 1 லட்ச ரூபா வரை செலவு பண்ணி நாங்கள் போகிறோம். ஆனால் வியாபாரிகள் பூரா ஒன்று சேர்ந்துக்கிட்டு கேரளாவில் இந்த பகுதியில் இருந்து மீன்கள் பூரா அதிகமாக ஏற்றுமதி ஆகுது. அங்கே கூட மீன் பிடிக்க போகாமல் தடைக்காலத்தில் இருக்காங்க. அப்போ எப்போவுமே எங்களுக்கு நியாயமான நல்ல விலை கிடைக்கும். ஆனால் இந்த வட்டம் வியாபாரிகள். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இஸ்கான் கோயிலின் 44வது ரத யாத்திரை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அக்கறையில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணர் கோவிலில் 44வது ரத யாத்திரை தேர் திருவிழா வெகு விமரிசையாக பாலவாக்கத்தில் நடைபெற்றது. விழாவின் முன்னதாக ஜெகநாதர், பாலபத்ரா மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜையுடன் தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் ரதத்தில் தெய்வங்கள் அமர்த்தப்பட்ட தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என முழக்கமிட்டு ரத யாத்திரை தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பாலவாக்கத்தில் துவங்கிய இந்த ரத யாத்திரை சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று அக்கறையில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணர் கோவிலில் நிறைவடைந்தது. ரத யாத்திரை தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதால் ஈசிஆர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நிலவியது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராதாகிருஷ்ணரை வழிபட்டனர். கால்நாட்டாம்புலியூரில் அமைந்துள்ள பதஞ்சலீஸ்வரர் ஸ்ரீ கோல் வளைக்கையம்மன் ஆலயத்தில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. காட்டுமன்னார் கோவில் அடுத்த கால்நாட்டாம்புலியூர் கிராமத்தில் நிலைத்து நின்று அருள்பாலித்து வரும் அருள்மிகு பதஞ்சலீஸ்வரர் ஸ்ரீ கோல் வளக்கையம்மன் ஆலயத்தில் தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு யாக வேள்விகள் அமைக்கப்பட்டு பதஞ்சலீஸ்வரர் ஸ்ரீ கோல் வளக்கையம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தேரில் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜமூர்த்தி மற்றும் பஞ்சமூர்த்திகள் வீற்றிருந்த தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயச்சந்திர குருக்கள் மற்றும் சேகர் சிவாச்சாரியார் ஆகியோர் செய்திருந்தனர். பன்ருத்தி அடுத்த சிறுவத்தூர் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்ப ரட்சாம்பிகை ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருத்தி அடுத்த சிறுவத்தூர் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்ப ரட்சாம்பிகை ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, மகா பூர்ணகாதி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறுவத்தூர் 6வது தெருவிழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கற்ப ரட்சாம்பிகை அம்மனை வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு முருக பக்தர் ஒருவர் 70 லட்சம் மதிப்பிலான காசு மாலையை வழங்கியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி பகுதியை சேர்ந்த போஸ் மல்லிகா தம்பதியினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு 70 லட்சம் மதிப்பிலான காசு மாலையை உபயமாக வழங்கினர். மேலும் 978 கிராம் எடையுள்ள தங்க காசு மாலையை கோவிலுக்கு உபயமாக வழங்கினர். தொடர்ந்து லட்சுமி உருவம் பதித்த 90 தங்க காசுகள் அடங்கிய காசு மாலையை கோவில் இணை ஆணையரிடம் முருக பக்த தம்பதியினர் வழங்கினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இந்தியா ரஷ்யா இடையேயான 22வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய பிரதமருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு. குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தம் செய்ய ஒரு நபர் குழு அமைத்து உத்தரவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவர்களை கண்டறியாவிட்டால் மறு தேர்வு நடத்த உத்தரவிடுவது அவசியம். கருத்து தெரிவித்தது உச்சநீதிமன்றம். ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே எனது முதல் வேலை. புதிய காவல்துறை ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட அருண் உறுதி. இத்துடன் ஜிம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜிம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜிம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.